நியூசிலாண்டோட தேர்ட் ஓவர் இப்போ நடந்து முடிஞ்சிருக்கு. சுபன் கில் டாஸ் வின் பண்ணி நியூசிலாந்து பேட் பண்ண சொன்னாரு. இந்தியன் டீம்ல பிரசித் கிருஷ்ணாக்கு பதிலாக ஹர்ஷ்தீப் சிங் சேர்க்கப்பட்டிருந்தார். ஃபர்ஸ்ட் ஓவர்லேயே ஹர்ஷ்தீப் சிங் ஹென்ரி நிக்கோல்ஸை 0க்கு அவுட் ஆக்க, அடுத்த ஓவரில் அர்ஷித் ராணா டெவன் கான்வேவையும் 5 ரனுக்கு அவுட் ஆக்கி ஒரு செம்ம ஸ்டார்ட் கொடுத்தாங்க. பட் அதுக்கப்புறம் லாஸ்ட் மேட்ச்ல செம்மையா ஆடின மிச்சலும் யங்கும் சேர்ந்து மறுபடியும் ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டேஜ் பண்ணாங்க. 30 ரன்ல யங் அவுட் ஆக, அடுத்து பிலிப்ஸோட தன்னோட பார்ட்னர்ஷிப்பை கண்டினியூ பண்ணாரு மிச்சல். இந்த சீரீஸ்ல இந்தியாவை பொழகணும்னே ரெடியா இருந்தார் போல. பிலிப்ஸும் தாங் பங்குக்கு இந்த மேட்ச்ல பொலன்னு பொழந்துட்டாரு. செஞ்சுரி போட்ட பிறகு பிலிப்ஸ் அவுட் ஆக, தன்னுடைய ஓடியோட செகண்ட் ஹையஸ்ட் ஸ்கோரை மிச்சல் இந்த மேட்ச்ல பதிவு பண்ணாரு. அடுத்து மைக்கேல் பிரேஸ்வெல்லும் அவரோட பங்குக்கு ஒரு 28 ரன் அடிக்க, நிர்ணயிக்கப்பட்ட 50 ஓவர்ல நியூசிலாந்து 337 ரன் அடிச்சு 8 விக்கெட் இழந்திருந்தாங்க. இந்தியா தரப்புல ஹர்ஷ்தீப் சிங் 3 விக்கெட்டையும் ஹர்ஷித் ராணா 3 விக்கெட்டையும் எடுத்திருந்தாங்க. இந்தியா ரோஹித் சர்மா 11 ரன்னுக்கு அவுட் ஆக, சுமன் கில் 23 ரன்னுக்கு அவுட் ஆனாரு. அடுத்து வந்த ஸ்ரேயஸ் ஐயர் 3 ரன்னுக்கும், கேஎல் ராகுல் 1 ரன்னுக்கும் அவுட் ஆக, இந்தியா 4 விக்கெட்டா குவிக் செக்ஷன்ஸ்ல இருந்துச்சு. ஒரு சைட் கோலி மட்டும் நிக்க, அடுத்து வந்த நிதிஷ்குமார் ரெட்டியோட ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்டெச் பண்ணாரு. நிதிஷ்குமார் ரெட்டி தன்னுடைய முதல் ஓடிஐ ஆஃப் செஞ்சுரியை நேற்று பதிவு பண்ணாரு. 53 ரன்னுக்கு அவர் அவுட் ஆக, அடுத்து வந்த ஜடேஜாவும் 10 ரன்னுக்கு அவுட் ஆயிட்டாரு. அவ்வளவுதான் மேட்ச் காலின்னு நினைச்ச போது ஹர்ஷித் ராணா அதுக்கப்புறம் அவரும் கோலியும் சேர்ந்து மேட்ச் ஆல்மோஸ்ட் திருப்பினாங்க. ஹர்ஷித் ராணா இது வரைக்கும் அவர் ஆடினதுலேயே ஒரு ஒன் ஆஃப் த மோஸ்ட் ரிமெம்பர்டு நாக்ஸ் ஆடினாரு. அவருடைய ஃபர்ஸ்ட் ஓடிஐ ஆஃப் செஞ்சுரியாக பதிவு பண்ணாரு. ஆஃப் செஞ்சுரி அடித்த கையோட இன்னொரு 6க்கு ட்ரை பண்ணும்போது அவுட் ஆகி நல்லா போன ரயில் திடீர்னு பிரேக் டவுன் ஆன மாதிரி இந்தியா இந்த மேட்சை ஜெயிக்கிறதையும் இந்த சீரீஸ் ஜெயிக்கிற மொத்த கனவையும் காலி பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். முகமது சிராஜ் அடுத்த பால்ல வந்த உடனே அவுட் ஆக, கோலி குல்தீப் யாதவோட சேர்ந்து எதையாவது பண்ணலாம் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருந்தாரு. ஒரு 2 ஓவரில் 124 ரன்னுக்கு கோலியும் அவுட் ஆக, கடைசியாக வந்து ஹர்ஷ்தீப் சிங் ஒரு 4 அடிச்சுட்டு அடுத்த பால் ரன் ஓடும்போது குல்தீப் யாதவ் டைக்கு சென்ல அவுட் ஆயிட்டாரு. இதோட இந்த மேட்சும் இல்லாம சீரீஸையும் இந்தியா இழந்துட்டாங்க. 2025 டெஸ்ட் சீரீஸை நியூசிலாந்து கூட இந்தியாவில் தோத்துருந்தாங்க. இப்போ ஓடிஐ சீரீஸையும் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் கழிச்சு இந்தியா தோத்துருக்காங்க. இந்தியாவுடைய 2027 வேர்ல்டு கப் கனவுகள் ஓடிஐல நடக்குமா நடக்காதா அப்படின்றது இதுக்கப்புறம் இந்தியன் டீம் காம்போசிஷன்லயும் இந்தியன் ஓப்பனிங் ஸ்டார்ட்ல இருக்க ரோஹித் சர்மா கையில தான் இருக்கு. ஏன்னா ரோஹித் சர்மா எப்பெல்லாம் நல்லா ஆடி இருக்காரோ அப்பெல்லாம் இந்தியா நல்லா ஆடி இருக்கு.